வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம உயிர்கெண்ட மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த உயிர்கொண்டையை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான துண்டுகள் எடுத்தாச்சு. கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தக்காளி 3 தக்காளி, 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை தேவைப்படுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸ் அளவு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் நல்லா காய்ஞ்சிருச்சு. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணுறேன். நல்லா ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நல்லா வாசம் வரும். அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை 3த்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சுருள வதங்கணுங்க. அப்போ தான் ஒரு புளிப்பு தன்மை இருக்காது. சீக்கிரமாக மீன் குழம்பு தண்ணி விட்டு போகாது, நல்லாயிருக்கும். இதில் நம்ம என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறோம்னா, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு கல் உப்புங்க. வேறு எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கல. இது உங்களுக்கு சூப்பரான சுவையை தரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டம்லாம் நல்லா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா கலக்கிடுங்க. ரொம்ப கட்டி இல்லாமல் அழகாக கரைச்சிட்டு நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த கடாயில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா இதை மாதிரி அடி பிடிச்சிடாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா கொதிக்கணும். ஆடை படர்ந்து வர வரைக்கும் கொதிக்கணும். அதுக்கட்டி நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இதில் பெருஞ்சீரகம் வச்சு தேங்காய் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பதத்துக்கு அரைச்சிக்கங்க. இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா சைடில் ஆடை படர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தேங்காய் சேர்க்கணும். இது மாதிரி சேர்க்கறதுனால உங்களுக்கு தனித்தனியாக குழம்பு பிரிஞ்சு போகாமல் அழகாக ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நல்லா ஒரு மணமும் வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகும் குழம்பு. அடுத்து கெட்டு போகாது, நல்லாயிருக்குங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் மீன்லாம் சேர்த்துட்டேன். மீன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தலை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா முழுகணும், தலைலாம் நல்லா வேகணும். எப்படி மீன் வேகணும்னு பார்த்திங்கன்னா, எல்லா மீனுக்குமே இந்த மீனோட கண் இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா போடும்போது நல்லா செட் ஆகிருக்கும். வெந்து வந்துருச்சுன்னா நல்லா மேலே அப்படியே வந்திருக்கும். அது நம்ம வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா மாங்காய் போட்டோம்னா மாங்காயெல்லாம் மீன்லாம் மேலே வெந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்மளுக்கு வெந்து வந்துட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப நேரம் விட்டுட்டோம்னா மீன்லாம் கரைஞ்சி போய் நல்லா முள்ளாக குழம்பெல்லாம் இதாகிடும். அதனால் கொஞ்சம் மீன் வேகிறத மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு தட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா உயிர்கெண்ட மீன்னா நல்லா வேகணும். 5 நிமிஷம் பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே அந்த கண் அப்படியே வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இது நம்மளுக்கு நல்லா வெந்துட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.